சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அல்லது லக்னம் போய் சித்திரை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நின்னாலுமே அந்த இடத்துல சுக்கிரன் கர்மா அப்படின்றது வரும். இந்த குழந்தை பின்னால் ஃபியூச்சரில் வளர வளர பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு 40 வயசு 45 வயசுன்னு வரும்போது சுகரு கிட்னி அது ஃபால்ட் வரும். அப்போ ஏற்கனவே இந்த குடும்பத்தில் சுகரு கிட்னி ஃபால்ட் உண்டு. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும், கிட்னியில் ஃபால்ட்டு, கிட்னி கம்ப்ளைண்ட். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏனென்றால் இவர்களுக்கு சுக்கிரனுடைய கர்மா, செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாயும் சுக்கிரனும் இணைஞ்சாலே அங்கே கடுமையான மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும். டெய்லர் மிஷின் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. எந்தெந்த வீட்டில எல்லாம் டெய்லர் மிஷின் இருக்கோ அங்கெல்லாம் வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் வந்துடும். அப்போ இங்கே சித்திரை நட்சத்திரம்னாலே வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் உண்டு. உங்களுக்கு வடமேற்கு தென்மேற்கு ரெண்டுமே செக் பண்ணிக்கணும். கணவன் மனைவி உறங்கக்கூடிய அந்த பெட்ரூம் அப்படின்றது வரும். அப்போ இந்த உறவுகள் பாதிக்கப்படும். சுற்று நண்பர்கள் அதே போல் உறவினர்களிடமிருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் ஆகிடுவாங்க. நிறைய வெறுக்கும் சூழல் ஏற்படும். எங்கெல்லாம் சித்திரை நட்சத்திரம் வருதோ அந்த இடத்துல இந்த லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், 2 கல்யாணம், கலப்பு திருமணமாகி பிரிஞ்சு வாழ்றது, இந்த மாதிரியான ஒரு சூழலும் சுகரு, கிட்னி, யூரினரி ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துரும். ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஜோதிடர் தருமபுரி பாலாஜி. நட்சத்திரங்களின் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை நட்சத்திரம். சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னியிலையும், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலாத்திலையும் இருக்கும். இதில் சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அல்லது லக்னம் போய் சித்திரை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நின்னாலுமே அந்த இடத்துல சுக்கிரன் கர்மா அப்படின்றது வரும். அதாவது செவ்வாயோட நட்சத்திரம், சுக்கிரனுடைய கர்மா. அப்போது செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு ஜாதத்தில் இணைந்து 7 இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தாலே கடுமையான மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும். அப்போ சித்திரை நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தால், ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாதகரே சித்திரை நட்சத்திரம் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் நிச்சயமாக டெய்லர் மிஷின் வந்துடும். லவ் மேரேஜ் வரும், கலப்பு திருமணம், இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு குழந்தையோட குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்க அவங்க அப்பா மட்டும் கிடையாது, அப்பா அம்மா மட்டும் கிடையாது. அம்மா கூட பிறந்தவங்களும் அம்மா பெத்த தாத்தா பாட்டி எடுத்துக்கோங்க, அப்பா கூட பிறந்தவங்க அப்பா பெத்த தாத்தா பாட்டி. இந்த ரத்த உறவுகள் இந்த குழந்தைக்கு என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கும். இந்த குழந்தை பின்னால் ஃபியூச்சரில் வளர வளர பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு 40 வயசு 45 வயசுன்னு வரும்போது சுகரு கிட்னி அது ஃபால்ட் வரும். அப்போ ஏற்கனவே இந்த குடும்பத்தில் சுகரு கிட்னி ஃபால்ட் உண்டு. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும், கிட்னியில் ஃபால்ட்டு, கிட்னி கம்ப்ளைண்ட், கிட்னியில் ஸ்டோனு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் கொண்டவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க, சுகர், கிட்னி, யூரினரி ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா நிச்சயமாக அந்த லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், 2 கல்யாணம், திருமணமாகி பிரிஞ்சு வாழ்றது, திருமணமே ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுவும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு 1 23 வயசுக்குள்ளே திருமணம் செய்யணும். அதை விட்டிங்கன்னா 32 வயசில் தான் வரும். இடையில 25 பண்ணோம், 27 பண்ணோம், 29 பண்ணோன்னு யாருமே கிடையாது, பண்ண முடியாது. ஆனால் ஜோதிடர்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் 25 வயசில் போய் கேட்பீங்க, 27 பண்ணிடலாம், 27 கேட்டால் 28 பண்ணலாம், 29 பண்ணலாம், இந்த வருஷம் குருபலம் அப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் 23 வயசை விட்டிங்கன்னா 32 வயசுக்குள்ளே அவங்களால திருமணம் செய்ய முடியாது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு 32 வயசில் தான் அடுத்து திருமணம். 23 விட்டிங்கன்னா 32 தான். இது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏனென்றால் இவர்களுக்கு சுக்கிரனுடைய கர்மா, செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாயும் சுக்கிரனும் இணைஞ்சாலே அங்கே கடுமையான மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும். 27 நட்சத்திரத்தில் ரொம்ப கடுமையான மாங்கல்ய தோஷம் கொண்டது 2 நட்சத்திரம். ஒன்று பூரம், மற்றொன்று சித்திரை நட்சத்திரம். ஏன்னா ஒரு சிலர்லாம் பொள்ளாச்சி பக்கம் நான் பார்த்துருக்கேன். ஒரு 45 வயசு பெண்மணி, அவங்களுக்கு 4 திருமணம் செஞ்சு 4மே சேர்ந்து வாழ்கிற ஒரு அமைப்பு இல்லை. அவங்களுக்கு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இவர்களுடைய குடும்பத்தில் ஆல்ரெடி அதுக்கு ப்ரூஃப் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இவங்க தாத்தாவுக்கு 2 கல்யாணம், இல்லை கூட பிறந்த அக்கா, இது மாதிரி யாரோ ஒருத்தர் கலப்பு திருமணம். அதில் இவங்களுக்கு திருமண பொருத்தம், அந்த பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். சித்திரை நட்சத்திரம், கணவனுக்கும் சித்திரை நட்சத்திரம், அந்த பெண்ணுக்கும் சித்திரை நட்சத்திரம், 2 பேருக்குமே சித்திரை நட்சத்திரம். திருமணம் ஆனதுலேருந்து இன்று வரை 2 பேருமே ஒற்றுமையே கிடையாது. ஆனால் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் அம்மா வீட்டுக்கு போயிடுது, ஒரு மாதம் 15 நாள் 45 நாள் இருந்துட்டு இவர் போய் மறுபடியும் பேசி கூப்பிட்டு வருது. இதே இப்போ ஒரு 16 வருஷமாக ஓடிட்டு இருக்குது அவங்களுக்குள்ள. அவங்க அதில் என்ன விஷயம்னா, அவங்க டெய்லர் மிஷின் வச்சுருக்காங்க வீட்டில். அவங்க இருக்கிறது வேறு துறையில் வேலையில், ஆனால் வீட்டில் டெய்லர் மிஷின், என்னுடைய துணி ஏதாவது கிழிஞ்சிடுச்சுன்னா நான் தைச்சிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இன்பில்டாக டெய்லர் மிஷின் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைன்னும் போது அந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறகுறாங்கன்னும் போது அவங்களுக்கு திருமணம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க மனைவி டெய்லரிங் கற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. டெய்லர் மிஷின் வீட்டுக்குள்ளே வந்துடும். நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லர் மிஷின் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. எந்தெந்த வீட்டிலலாம் டெய்லர் மிஷின் இருக்கோ அங்கெல்லாம் வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் வந்துடும். அப்போ இங்கே சித்திரை நட்சத்திரம்னாலே
வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் உண்டு உங்களுக்கு. வடமேற்கு தென்மேற்கு ரெண்டுமே செக் பண்ணிக்கணும். ஏன்னா வடமேற்குன்றது இந்த லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், 2 கல்யாணம், திருமணமாய் பிரிஞ்சு வாழ்றதை குறிப்பிடும். அதே போல தென்மேற்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறங்கக்கூடிய அந்த பெட்ரூம் அப்படின்றது வரும். அப்போ இங்கே உறவுகள் பாதிக்கப்படும். சுற்றி இருக்க நண்பர்கள் அதே போல உறவினர்களிடமிருந்து இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் ஆகிடுவாங்க. நிறைய வெறுக்கும் சூழல் ஏற்படும். அப்போ வடமேற்கு தென்மேற்கு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே போல் ஒரு டெய்லர் மிஷின் அந்த வீட்டில் இருக்குதுனாலே அந்த இடத்துல நோய் எதிரி கடனை கொடுத்துரும். நோய் என்றால் அந்த வீட்டில் உடலாக பிரச்சனைன்னு சொல்லி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற ஒரு சூழலையும், எதிரி அப்படின்னா கணவன் மனைவி 2 பேருமே எதிரியாக்கி விட்டுடும். அப்படி இல்லை 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னா வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாம் எதிரிகளாக இருப்பாங்க. டெய்லர் மிஷின் இருக்கிற இடத்துல செக் பண்ணிக்கோங்க. கடன் பொருளாதார வகையில் எவ்வளோ சம்பாதிச்சாலே அவங்க வந்து ஒரு நாளும் டெவலப் ஆக முடியாது. ஒரு மிஷின் வீட்டில் இருக்குது சார், நாங்கள் யூஸே பண்ணல, 4 வருஷம் 5 வருஷமாக இருக்குது, பரன் மேலே இருக்குது, யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அது வந்து அந்த இடத்துல வேலை செய்யும். சரிங்க சார், எங்கள் வீட்டில் இல்லை, ஆனால் நாங்கள் நோய் எதிரி கடனாக இருக்கோம்னா அப்போ கம்பல்சரி அவங்களுடைய மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டிலன்ட்டு, அதாவது ஒரு ஆண் சொல்கிறாருன்னா அவங்க மனைவியோடைய அப்பா அம்மா வீட்டில் வந்து டெய்லர் மிஷின் இருக்கும். அங்கே இருந்தாலும் இவர்களுக்கு பாதிப்பு தரும். சார் அவங்க இருக்கிறது தமிழ்நாட்டில், நாங்கள் 2 பேர் இருக்கோம் லண்டனில், இங்கே வந்து நாங்கள் இப்படி தான் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கோம்னா நிச்சயமாக அங்கே தமிழ்நாட்டில் வந்து டெய்லர் மிஷின் அவங்க வீட்டில் இருக்கோம். ஸோ எங்கெல்லாம் வந்து சித்திரை நட்சத்திரம் வருதோ அந்த இடத்துல இந்த லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், 2 கல்யாணம், கலப்பு திருமணமாகி பிரிஞ்சு வாழ்றது, இந்த மாதிரியான ஒரு சூழலும், சுகரு, கிட்னி, யூரினரி ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துரும். இவர்களுக்கு வேலை தொழில்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் வந்து ஹைலி நாலேஜபிள், நல்ல டேலண்ட், நல்ல புத்திசாலித்தனம், நல்ல நிர்வாக திறமைன்னு பேர். கன்னி ராசியில் இருக்கிற ஒரு நல்ல அருமையான நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இவர்கள் நல்ல நுண்ணறிவு அப்படின் போது, புதனுடைய வீடு நல்ல நுண்ணறிவு அப்படின்னும் போது அவங்க நிச்சயமாக பேங்க் லைனில் போகலாம், 2வது சாஃப்ட்வேர் லைனில் போகலாம். அதே போல் தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் தொழில் வந்துட்டு அழகு சம்மந்தப்பட்ட தொழில், அந்த துணி கடை, ஜவுளி கடை சொல்லுவாங்கல்ல, ஃபேன்சி ஸ்டோரு, நகை கடை, கவரிங் நகை, இந்த மாதிரி அழகு சம்மந்தப்பட்ட செய்யலாம். அடுத்து லக்ஸுரியான விஷயங்கள், கார் ஷோரூமில் வேலை செய்கிறது, இல்லை கார் ஷோரூம், இந்த மாதிரி பைக் ஷோரூம், இந்த மாதிரி வந்து வாகனங்கள் சார்ந்த ஷோரூம்ஸ் வைக்கிறது, இதெல்லாமே நல்லாயிருக்கும். படிப்பு அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த லைனில் படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கம்ப்யூட்டர். அதே போல் உடல் ஆரோக்கியம் சொல்லியிருக்கோம், சுகரு, கிட்னி, யூரினரி ப்ராப்ளம் மட்டும் செக் பண்ணிக்கணும். அதில் அவர்களுடைய லக்னத்தை பொறுத்து வேறு ஏதாவது கண்ணு ப்ராப்ளமா இல்லை என்னென்னது நம்ம அந்தந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம். ஆரம்ப திசை செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை உடனடியாக வரதால் இவங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்டலில், ராகு திசை முடிகிற வரைக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறது தான் நல்லது. ராகு திசையில் தான் வந்து இவர்களுக்கு அரசு வேலையை கிடைக்கும். ராகு திசை முடியறதுக்குள்ளே இவங்க வேலை வாங்குறதும் நல்லது. சித்திரை நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். ரேராக ஒரு சிலருக்கு லக்னத்தை பொறுத்து மருத்துவம் வருது. அதை பற்றி பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.